ஹலோ கிட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? நம்ம இந்த வீடியோவில் 11th அக்கௌண்டன்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் 10th வரைக்கும் வெறுமனே இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் அதை மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அக்கௌண்டன்சி 11th வந்ததுக்கப்புறம் அக்கௌண்டன்சிங்கிறது ஒரு புது சப்ஜெக்ட். அதை பற்றி உங்களுக்கு என்னென்னே தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு அதை பற்றி முதல்ல டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் லெசனுக்குள்ளே போக போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து அக்கௌண்டன்சினா என்ன, அதோடய ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராங்க. இந்த லெசனில் மொத்தம் 12 சப் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 12 சப் டாபிக்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நான் முதல்ல 4 சப் டாபிக்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தியரி பார்ட்டுக்கும் நம்ம அக்கௌண்டன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வெறுமனே வந்து நம்ம வெறும் சம்மை மட்டுமே ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா புரியாது. ஸோ தியரி பார்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கௌண்டன்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே குழந்தைங்களே, இப்போ வந்து அக்கௌண்டன்சினா என்ன, அது எப்படி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் மெல்ல மெல்ல எப்படி அது டெவலப் ஆச்சு, அப்படி டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது அப்புறம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நிறைய பணப்பழக்கம் இருக்கும், மணி டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அங்கே வந்து. அப்போது இப்போ நம்ம வீட்டிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கான எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை எழுதி வைக்கும்போது ஒரு நாளைக்கு நம்மளுக்கே கொஞ்சம் மளிகை கணக்கு வரும், அப்புறம் பஸ் ஃபேர் வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ இது ஒரு ஃபேமிலியே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவுன்னு இருக்கும்போது நம்ம அதை வந்து ஒரு ரஃபாக ஒரு நோட்டில் எழுதி இந்த மந்த் இவ்வளோ இன்கம் வந்தது, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம எழுதி வைப்போம். அப்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, கம்பெனிஸ்லாம் அங்கே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு நிறைய பணப்பழக்கங்கள், அது கொடுக்கல் வாங்கல், ஸோ நிறைய இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னா அப்போ ப்ராப்பராக ஒரு ரெக்கார்டு வேணும். அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் தான் அக்கௌண்டன்சிங்கிறது. அந்த காலத்தில் வந்து பொருட்களை எப்படி வாங்கினாங்கன்னா, இப்போது அரிசி வாங்கினாங்கன்னா அதுக்கு பதில் இப்போ ஒரு அரிசி வியாபாரி, ஒருத்தர் புளி வியாபாரினா அரிசி வியாபாரிக்கு புளி வேணும்னா அரிசியை கொடுத்து புளியை வாங்கிக்குவார். ஸோ பண்டம் மாற்றி மாற்றி தான் அந்த காலத்தில் பண பரிவர்த்தனை, அதாவது டிரான்சாக்ஷன், மணிங்கிறதே இல்லாமல் பண்டங்களை மாற்றிக்கொண்டு உன்கிட்ட என்ன பொருள் இருக்கோ என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாள் ஆக 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 டெவலப்மெண்ட் ஆக ஆக கொஞ்சம் இந்த மாதிரி அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யாரோட பீரியடில் ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, சந்திரகுப்த மௌரியர்ன்ட்டு. அவரோட பீரியடில் கௌடில்யர் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டரை வச்சு தான் அவர் ஆக்சுவலாக அர்த்தசாஸ்திராங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் தான் வந்து எப்படி வந்து அக்கௌண்டிங் புக்ஸ்லாம் ரெக்கார்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றிலாம் சில நோட்ஸ் கொடுத்துருக்காரு அவர். ஸோ அந்த காலத்துலேருந்தே மெல்ல மெல்ல இது அக்கௌண்டன்சிங்கிறது அக்கௌண்டன்சின்னு எக்ஸாக்டாக இல்லாமல் அந்த அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அந்த மாதிரி ஒரு டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற அக்கௌண்டன்சிக்கான பேஸு அந்த காலத்துலேருந்தே மெல்ல மெல்ல வந்திருக்கு. பட் இப்போ நல்ல வந்து நிறைய இன்கம் டேக்ஸ் லெவலில் அப்படி நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு இந்த சாப்டரில் அக்கௌண்டன்சினா என்ன, அதோடைய டெவலப்மெண்ட்டு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எப்படி டெவலப் ஆகிட்டே வந்தது அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் டாபிக் உங்களுக்கு என்னென்னா எவாலுவேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். அதுதான் அக்கௌண்டன்சி எப்படி டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமா அதோட டெஃபினிஷன் பார்க்க போகிறோம், டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் சைக்கிள், மீனிங் டெஃபினிஷன் பார்த்ததுக்கப்புறம் அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த சாப்டரில் நம்ம இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே குழந்தைங்களே, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். குழந்தைங்களே, இப்போ நம்ம அக்கௌண்டன்சியோடைய டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த அக்கௌண்டன்சி டெஃபினிஷன் யூ ஹாவ் டு மக்கப் தான், சரிங்களா? இந்த இடத்துல அக்கௌண்டன்சியோட டெஃபினிஷன் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணும். அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் ஆக்சுவலாக, சரிங்களா? நம்ம டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், summarizing, interpreting and communicating financial information. Accounting gives information on the resources available, how the available resources have been employed and the results achieved by their use. Okay children,
இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு புரிய வந்தது இந்த டெஃபினிஷன்லேருந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இது இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த தகவல்கள் அது என்னன்றது ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை மெஷர் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறமா அதை வந்து என்னென்ன தனித்தனியாக பிரித்து வச்சு அதுக்குலேருந்து நீங்கள் இதுக்கான ஒரு செயல்பாடு இது அப்படின்னு நீங்கள் முதல்ல பிளான் பண்ணி வைக்கணும். அதில் வந்து நீங்கள் இதுக்கு போன ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை டிரான்சாக்ஷன்னா அதில் மொத்தம் எவ்வளோ நம்ம கேஷ் பே பண்ணியிருக்கோம், எவ்வளவு நம்மளுக்கு உள்ள வருமானம் உள்ளே வந்திருக்கு, ஸோ இன்கம்மு எக்ஸ்பென்ஸ் இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு லாபம் எவ்வளோ வந்திருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணணும். இதெல்லாம் தான் அக்கௌண்டன்சியோடைய டெஃபினிஷன். சரிங்களா? இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு 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 இயரில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ லாஸு, நம்மளுக்கு எவ்வளோ சொத்து வாங்கணும், எவ்வளோ கடன் நம்மளுக்கு இருக்குது, ஸோ இதெல்லாம் அசட்ஸ் லயபிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சரிங்களா? இதெல்லாமே நம்ம வந்து அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு வச்சு அதெல்லாமே நம்ம ரெக்கார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக வந்து அக்கௌண்டன்சிக்கு டெஃபினிஷன் வந்து அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் அவங்க தான் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் வந்து சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு 2 லைன் தான் இருக்குது. இதை நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. இதில் வந்து அக்கௌண்டன்சியோட டெஃபினிஷன் வந்து இங்கே பாருங்கள். இதில் வந்து the process of identifying, measuring and communicating economic information to permit informed judgments and decision by users of the information. So this is the definition of accountancy. So from this definition the following attributes of accounting emerge. இதிலேருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு கலை. It requires an expertise and skill of accountants to design accounting system and policies to decide the accounting process in order to suit the requirements of an organization. நம்ம ஒரு கம்பெனிக்கு தேவையானது எல்லாமே நம்ம அக்கௌண்டிங் மெத்தட்ஸை நம்ம பர்டிகுலராக ஃபாலோ பண்ணி வரும்போது நம்மளுக்கு கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டுருக்கா, லாபத்தில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எல்லா கம்பெனியோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையும் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். அமௌண்ட் எவ்வளவுன்றதை நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங் அண்ட் சம்மரைசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ். ஸோ இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதை கிளாஸிஃபை பண்ணுறீங்க, மொத்தமாக எவ்வளோன்னு பார்க்குறீங்க, அதுலேருந்து நம்மளோட வரவு செலவுக்கு அதை கணக்கு பார்த்து ஸோ அதோட ரிசல்ட் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். The result of such analysis must be communicated to the persons who are interested in their such information. இந்த ரெக்கார்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு கம்பெனிக்கு யார் பொறுப்பாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே நம்ம ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு கம்பெனிங்கிறது நல்ல லெவலுக்கு வர முடியும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நம்மளுக்கு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம டெஃபினிஷன் மீனிங் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்டிங் சைக்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் என்ட்ரின்னு இருக்கிற இடத்துல, அதுக்கப்புறமா ஜேர்னலைசிங். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டுனா முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், டிரான்சாக்ஷன்ஸ் தான். டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து ஜேர்னலைசிங்லேருந்து போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், அதுலேருந்து ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், அதுலேருந்து ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட். ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் இயர்க்கானது ஓப்பனிங் என்ட்ரி. ஸோ அக்கௌண்டிங் மெத்தடுங்கிறது சைக்கிள். இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, அதோடு ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த வருஷம் நான் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டேன் பிஸ்னஸ்க்கு, அதுலேருந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்தது, ஸோ இப்போ கையில் எவ்வளோ இருக்குது, அந்த அமௌண்ட்டை மறுபடியும் நம்ம பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்டிங்கிறது அப்படி கண்டினியூஸாக இது வந்து ஒரு சைக்கிளிங் சிஸ்டம் மாதிரி ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும்.
மணி வந்து உள்ளே போகுது வருது, பிஸ்னஸில் போடுறோம் எடுக்கிறோம், மறுபடியும் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் இது அக்கௌண்டிங் சைக்கிள்ன்றோம். Accounting cycle is a sequence of steps involved in accounting process. Accounting cycle starts with the identification and recording of financial transactions of an organization and end with the preparation of final accounts. பேசிக்காக இது வந்து அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ வாங்குகிறோம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்டு அட்லாஸ்ட் எவ்வளோ நான் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அதில் லாஸ் எதுவும் வந்துச்சா, அதுக்கப்புறமா நான் என்னோடய இண்டஸ்ட்ரீஸுக்கு என் கம்பெனிக்கு எவ்வளோ தேவையான சொத்து வாங்கி வச்சுருக்கிறேன். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்டிங் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்கினா அது வந்து உங்களுடைய கம்பெனிக்கு அது சொத்து உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு லாபம். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறமா அந்த சொத்தில் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு, அதில் எதுக்கு ரிப்பேர் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு லாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ லாஸில் போகுதா இல்லை ப்ராஃபிட்டில் போகுதான்றதை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் தான் சொன்னேன். மணி இன் அவுட், உள்ளே வர அமௌண்ட்டு வெளில போகிற அமௌண்ட், இதுதான் ஃபஸ்ட்டு. கையில் எவ்வளோ வாங்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இஸ் ஐடென்டிஃபைங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். ஆல் த மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி கால்டு ஜேர்னல்ஸ். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி போடுறோம் இல்லையா பிஸ்னஸில், அதுதான் அதுக்கு பேர் ஜேர்னல். ஃபஸ்ட்டு என்ட்ரி புக்குங்கிறது ஜேர்னல் தான். அதுக்கப்புறம் தான் ஜேர்னல்லேருந்து தான் மற்ற பெரிய ரெக்கார்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம மெத்தட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஜேர்னல்ஸ் முதல்ல உங்களுக்கு புரியாது. முதல்ல இட் வில் டேக் டைம் ஃபார் ஃபியூ டேஸ் இட் வில் டேக் டைம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜேர்னல்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து தான் அந்த ரெக்கார்டிங் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஜேர்னலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஜேர்னலைசிங்னு சொல்கிறோம். Entries are made in the journals on the basis of source documents in the chronological order, that is in the order of recurrence of the transactions. அந்த டேட் வைஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். 1ஆம் தேதி இது 2ஆம் தேதி. ஸோ டேட் வைஸாக ரெக்கார்ட் பண்ணி ஜேர்னல் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். சரி, பணத்தை நான் வாங்குவேன், அவங்கக்கிட்ட நான் பொருளை கொடுப்பேன். ஸோ பணம் வாங்கும்போது பணம் உள்ளே வரும். ஸோ உள்ளே வருது இல்லையா, அதை நான் வந்து எனக்கு என்னோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மறுபடியும் படிக்க வருவீங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறோம், ஜேர்னலைஸ்க்கு அப்புறம் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ட்ரான்ஸ்ஃபரிங் த என்ட்ரிஸ் ஃப்ரம் த ஜேர்னல் டு த லெட்ஜர் இஸ் கால்டு போஸ்டிங். புரிஞ்சுது அவங்களுக்கு? முதல்ல என்ட்ரி எதில் போடுறோம், ஜேர்னலில் வந்து அதுக்கப்புறமா என்ட்ரிஸை வந்து எங்கே போடுறோம், அதை போஸ்ட் பண்ணுறோம். ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னுடைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பெரிய மல்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் எனக்கு தேவையான பொருளை வாங்குகிறேன், எனக்கு தேவையான பொருளை விற்கிறேன்னா பணத்தை நான் வாங்குவேன். சரிங்களா? அவர்கிட்ட வந்து நான் பணத்தை சரக்கு கொடுக்கும்போது பணத்தை உள்ளே வாங்கி போடுவேன். அப்போ கேஷ் கம்ஸ் இன்சைடு. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 பேர் கேஷ் அக்கௌண்ட்டு வரும். இப்போ சேகர் நான் சரக்கு நான் விற்கிறேன்னா சேகர். ஸோ ஜேர்னலில் போடும்போது சேகர் அக்கௌண்ட்டு டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அப்போ இந்த 2 அக்கௌண்ட் விதமாகவும் நம்ம லெட்ஜருக்கு எடுத்துகிட்டு போவோம், போஸ்ட் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறமா அதுதான் லெட்ஜர். போஸ்டிங்கிறது லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் தனித்தனியாக நம்ம பண்ணி வைப்போம். சேகர் அக்கௌண்ட்டு தனியாக, கேஷ் அக்கௌண்ட்டு தனியான்ட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் இதுலேருந்து. அதுக்கப்புறமா நம்ம தேர்ட் மெத்தடு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இதில் அந்த லெட்ஜருக்கு போட்டுட்டு அதுலேருந்து ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுறது அதில் எப்படின்னா ப்ரிப்பேர்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஆன் த பேசிஸ் ஆஃப் லெட்ஜர் பேலன்சஸ் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு. அந்த லெட்ஜருடைய பேலன்ஸை பொறுத்து நம்ம ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படின்னா பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடுக்கு நம்ம வந்து எவ்வளோ ரெவென்யூஸு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ். ரெவென்யூனா வருமானம் எவ்வளோ வந்துச்சு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வந்தது. ஸோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ இந்த பேலன்ஸ் வந்து இதில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை தனியாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் ரெவென்யூ, இன்டைரக்ட் ரெவென்யூ, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம தனியாக அதில் கொண்டு வருவோம். அதில் உள்ள பேலன்ஸு ப்ராஃபிட் லாஸை வந்து
அதை வந்து என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம லாஸ்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். A statement of showing the balance of assets and liabilities, namely opening balance for the next accounting year. The transactions identified and recorded in the next year are followed by the posting and other steps. So the results of communicated to the users of accounting information for the purpose of analysis and decision making. இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ ஒரு கம்பெனிக்குள்ளேயோ ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அக்கௌண்டன்சிங்கிறது ஜஸ்ட் வி ஆர் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் வே, தட் இஸ் நோன் அஸ் அக்கௌண்டன்சி. ஓகே சில்ட்ரன், நம்ம அடுத்த வர வீடியோவில் நிறைய டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சேம் சாப்டர் பற்றி. தேங்க்யூ கிட்ஸ். லைக், share and subscribe my channel.